இந்தியாவ சூழற போர் மேகம். இந்திய பெருங்கடல்ல அமெரிக்க போர்க்கப்பல தாக்குன ஈரான். ஈரான் மேல அமெரிக்கா, இஸ்ரேல் போர ஆரம்பிச்சிருக்கு. இதனால மத்திய கிழக்கு பிராந்தியத்துல இருக்கக்கூடிய அரபு நாடுகள் மேலயும் ஈரான் தாக்குதல்கள நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் இந்த போர் இந்தியாவ நெருங்கி இருக்கு. இந்திய பெருங்கடல்ல வலம் வந்த அமெரிக்காவோட போர்க்கப்பல் மேல ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கிறதா ஈரான் அறிவிச்சிருக்கு. இதனால இந்திய பெருங்கடல்ல பதற்றமான சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு. ஈரான் மேல அமெரிக்கா, இஸ்ரேல் போர் புரிஞ்சுட்டு வருது. இந்த போர் உச்சகட்டத்தை எட்டி இருக்கு. குறிப்பா ஈரான சுத்தி இருக்கக்கூடிய கடல் பகுதிகள்ல ஈரானோட போர்க்கப்பல்கள அமெரிக்கா மூழ்கடிச்சிருக்கு. இப்ப வரைக்கும் 17 ஈரானோட போர்க்கப்பல்கள அமெரிக்கா மூழ்கடிச்சிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை இன்னும் ஈரான் உறுதி பண்ணல. இதுக்கிடையில தான் ஈரானும் அமெரிக்காவோட போர்க்கப்பல குறி வச்சு தாக்கிக்கிட்டு இருக்கு. இந்த வகையில நம்ம நாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல்ல அமெரிக்காவோட போர்க்கப்பல தாக்குனதா ஈரான் தெரிவிச்சிருக்கு. இது தொடர்பா ஈரானோட அரசு சேனல்ல செய்தி வெளியிடப்பட்டிருக்கு. அதுல ஈரானோட கடல் எல்லையிலிருந்து 650 கிலோமீட்டர் தொலைவுல இந்திய பெருங்கடல்ல அமெரிக்காவோட கடற்படை போர்க்கப்பல் மேல ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு. இஸ்லாமிக் புரட்சிகர காவல் படையோட ஏவுகணை தாக்கி இருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இது தொடர்பா ஈரானோட இஸ்லாமிக் புரட்சிகர காவல் படை அதிர்ச்சி தகவலை தெரிவிச்சிருக்கு. ஈரான்ல கடல் எல்லையிலிருந்து 600 கிலோமீட்டர் தூரத்துல இந்திய பெருங்கடல்ல அமெரிக்காவோட போர்க்கப்பல் எரிபொருள் நிரப்பிக்கிட்டு இருந்தப்போ இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரானோட வார்னிங்க மதிக்காம ஹார்மூஸ் ஜலசந்தியில பயணிச்ச 10க்கும் அதிகமான கச்சா எண்ணெய் கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இதை பத்தி அமெரிக்கா கடற்படை சார்பில் எந்த தகவலும் வெளியிடப்படல. முன்னாடி ஈரான் சார்பில் அமெரிக்காவோட USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் மேல தாக்குதல் நடத்தப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. ஆனா அதை அமெரிக்கா முற்றிலுமா மறுத்திருக்கு. இருந்தாலும் கூட தொடர்ந்து ஈரான் மீதான போர் வலுவடைஞ்சிட்டு வருது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் இன்னைக்கு 5வது நாளா போரை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி ஈரானும் பதிலடி கொடுத்துட்டு வருது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையில நடக்கக்கூடிய போர் ஏற்கனவே வளைகுடா நாடுகள்ல கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஈராக், ஜோர்டான் மாதிரியான நாடுகளை ஈராக் தாக்கிட்டு வருது. இதுக்கிடையில தான் ஈரானோட இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தன்னோட ஏவுகணையால இந்திய பெருங்கடல்ல அமெரிக்காவோட போர்க்கப்பலை தாக்குனதா சொல்லியிருக்கு. இந்திய பெருங்கடல் அப்படிங்கிறது கடல் வழியில நம்ம நாட்டோட நுழைவு பாதையா இருக்கு. இதனால இஸ்ரேல், அமெரிக்கா இந்த நாடுகள் ஈரான் மேல தொடுத்திருக்கக்கூடிய போர் நம்ம நாட்டை நெருங்கி இருக்கிறதா சர்வதேச அரசியல் நிபுணர்கள் எச்சரிக்கை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இத்தகைய நிலை நீடிக்கக்கூடிய பட்சத்துல இந்திய பெருங்கடல், அரபிக் கடல், ஓமன் வளைகுடா, பெர்ஷியன் கடல், செங்கடல் அப்படின்னு முக்கிய கடல் பகுதிகளில் மோதலை தூண்டலாம். இதனால பல நாடுகளுக்கான கடல் வர்த்தகம் பாதிக்கப்படலாம் அப்படின்னும் அவங்க அச்சம் தெரிவிச்சிருக்காங்க.